ஹலோ கைஸ், வெல்கம் டு வின்னுமான்வா. இப்போ நம்ம வந்து பார்ட் 10 அதை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்ஸ் சாப்டரில் வந்து அந்த செட் இருக்கும்ல, அந்த டார்கெட் இருக்கிற கிளான் அதை தான் காட்டுறாங்க. அந்த மவுண்டெயினில் இருக்குது. அப்போ வந்து உள்ளே இருக்க ஒருத்தன் வந்து வெளியில் வந்துட்டு இருப்பான். அப்போ அங்கே இருக்கிற காட்ஸில் இருந்துட்டு நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த மாதிரி வந்து மூலிகையை பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு காட்ஸ் இருந்துட்டு, நீ ரொம்ப ஸ்டப்னாக இருக்க, ஏன் அந்நாடு போயிட்டுருக்க, நேற்று கூட நீ போன அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதாவது ஹெர்ப்ஸ் பறிக்க போயிட்டுருப்பான். இவனும் வந்து அந்த கிளானோட ஒரு டிசிபிள் மாதிரி. அப்போது அப்படி அவன் போயிட்டுருக்கும்போது வந்து அந்த கார்ட்ஸ் வந்துட்டு, சரி பார்த்து போயிட்டு வா, இங்கே ஏற்கனவே வந்து இன்ட்ரூடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அந்தளவுக்கு மோசம் இல்லை, நீ வந்து பார்த்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெர்ப்ஸை வந்து பறிக்கிறதுக்கு வந்து காட்டுக்குள்ளே போவான். அப்படி அவன் போய் அந்த காட்டுக்குள்ளே வந்து தேடி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஹெர்ப்ஸு இங்கே நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்படி யோசிச்சுட்டு அவன் வந்து ஒரு ஹெர்பு வந்து பறிச்சுட்டு இருப்பான். அப்படி பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வழியாக எல்லா ஹெர்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பான். அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும்போதே சடனாக வந்து அவன் மேலே வந்து ஹீரோ வந்து ஜம்ப் பண்ணி அவனோட கழுத்தை வந்து நெருக்க ஆரம்பிக்கிறாரு. நெருக்க ஆரம்பிச்சோன்னே இவனுக்கு வந்து எதுவுமே புரியாது. யார் இவன், யாருக்கு வந்து இந்த மாதிரி குயின் கிளானை வந்து எதிர்க்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு வெப்பனை காட்டுவார். அப்போ அவன் வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அவனோட தொடையிலேயே வந்து ஒரு வெட்டிடுவார். வெட்டினதுக்கப்புறம் அவன் வந்துட்டு வழியில் துடிச்சிட்ருப்பான். துடிச்சிருக்கும்போது அவன் மனசுலேயே வந்து நினச்சிட்ருப்பான், இவன் யார், எதனால இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. ஹீரோ வந்துட்டு, இப்போ நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, நான் சொல்கிறதுக்கு ஆமான்னா வந்து சரின்னு தலையாட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவார். அவரை வந்து ஹீரோ கேட்டுட்டு போகிற ஒரு கொஸ்டின்னா, நீ வந்து இந்த கிளானோட டிசப்பிள் அப்படின்னு கேட்கும்போது அவன் மண்டை வந்து ஆட்டுவான். ஆட்டினதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேர், நீ எத்தனாவது டிசப்பிள், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருப்பார். அப்படி வந்து அவன் விசாரிச்சுட்டே வந்து ஹீரோ வந்து அந்த டிசப்பிள் இருப்பான்ல அவனை வந்து விட்டுருவார். விட்டதுக்கப்புறம் அவன் வந்து இருந்துட்டு, என்ன இன்றைக்கி நாள் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அவரோட ஃபேஸை வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ வந்து இவன் சடனாக திரும்பி பார்த்தோன்னே அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்னு பார்த்தா ஹீரோ வந்து அந்த செகண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபேஸை சேஞ்ச் பண்ணுவான்ல, அது மாதிரி ஹீரோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த டிசப்பிள் மாதிரி. அந்த டிசப்பிள் வந்துட்டு ரொம்ப பெரிய ஷாக்கில் இருப்பான். என்ன இவன் என்னைய மாதிரியே மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டிசப்பிள் வந்து நினச்சி பார்க்குறான், இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். இவன் இந்த ஃபேஸை பார்க்கும்போது நான் இல்லைன்னு கொஞ்சமாக தான் இருக்குது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் யாருனாலையும் வந்து இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தோன்னே வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிசப்பிள் யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சிட்டே வந்து, இப்போ நீ என்னை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட அதோட வந்து இந்த சீன் அங்கே கட் ஆகுது கைஸ். அதாவது அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்து அவன் கதையை முடிச்சிருவார். ஆனால் அந்த சீனை வந்து காட்ட மாட்டாங்க. இப்போ வந்து அங்கே சீன் கட் ஆகுது. அப்புறம் ஹீரோ வந்து அங்கேருந்து அந்த கிளானுக்குள்ளே போகிறாரு, அந்த டிசப்பிளோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி. ஏன்னா அவர் தான் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிட்டல. அதை வந்து அந்த கார்ட்ஸ் பார்த்துட்டு வந்து அவங்களால வந்து கண்டே பிடிக்க முடியாது. நீ எதுக்கு திரும்ப போகிறேன்னு கேட்கும்போது ஹீரோ இருந்துட்டு, நான் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதே வேலையாக தான் இருக்க, ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உள்ளே பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க. ஹீரோ வந்து அந்த டிசப்பிள் கிட்ட வந்து ஏற்கனவே வந்து விசாரிச்சிருப்பார். இந்த மாதிரி ஊ கன்ஷாங் யார் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருப்பான், இவன் வந்து ஒரு டேலண்டானவன், இவனை வந்து ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைசிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்து ஹீரோ வந்துட்டு, ஓ இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக, இவன் சொல்கிறது கேட்கும்போதே வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு கணிக்க முடியுது, அதனால தான் வந்து எங்களை 7 வருஷம் நரகத்தில் இருக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த இதுக்குள்ளே வந்து போயிட்டுருப்பார். அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த இடமும் ஹீரோவும் ட்ரெயின் ஆன இடம் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். அதனால் ஹீரோவுக்கு வந்து அது வந்து பெருசாக எந்த வித பிரச்சனையும் இருக்காது அங்கே ரூட் கண்டுபிடிச்சி போகிறக்கு. அப்போ ஹீரோ வந்து அந்த ஷேடோ டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து அவரோட ப்ரெசன்ஸை ஹைட் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டுருப்பார். அதுக்கப்புறம் ஹீரோவை தேடிட்டு கடைசியாக வந்து அந்த ரெசிடென்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அவனுக்குன்னே தனியாக விடப்பட்ட ரெசிடென்ஸ், அந்த மாதிரி ஊங் ஷாங்க்னு அந்த பில்டிங்கில் எழுதியிருக்கு. அது பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு இங்கே தான் வந்து அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து அதோட வந்து சீன் அங்கே கட் ஆகுது கைஸ். அங்கே கட் ஆகி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே வெளியில் வந்து கார்ட்ஸ் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா வயசான ஒரு ஆளுகளாக உட்காந்துட்டுருக்குறாங்க. அவங்க தான் வந்து அந்த கிளானோட தலைக்கட்டுன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்து அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல் மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க.
இந்த மாதிரி என்ன தைரியம் இருந்தால் அசாசின்ஸ் வந்து நம்மளோட கிளானை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஆள் இருந்துட்டு அவன் ஆமாம் நான் வந்து என்னோடய டிசப்பிள் அனுப்பிச்சு இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த இவன் இருக்கான் தெரியுமா, அந்த கன்ஷாங் அவனோட அப்பாவை காட்டுறாங்க. அவன் இருந்துட்டு என்னோடய பையன் வந்து இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த லீடர் இருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு பரவாயில்ல என்ன தான் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சொன்னாலும் அவன் வந்து டேலண்ட் இருக்குது அவங்ககிட்ட, அந்த டேலண்ட்டுக்கோசரமே வந்து அவனை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு இங்கே காண்டாகும். அதாவது அவன் டேலண்ட் இருக்கிறதுக்கோசரம் அவன் என்ன பண்ணாலும் வந்து சரி சரின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. காய்ஸ் இந்த ஷாங் இருக்கான்ல, அவன் வந்து ஷாங் இருக்கான்ல, அவன் வந்து சரியான உமனைசர். அவன் வந்து லஸ்ட்டுன்னு அவன் மைண்டு பூராவே லஸ்ட்டு மட்டுமே தான் இருக்கும். அவன் டேலண்ட் இருக்குது அவனுக்கு, ஆனால் அவன் வந்து ஒரு உமனைசர் கைஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே சொல்லிட்டு வந்து அந்த கிளான் லீடர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்துட்டு வந்து அந்த ஷாங் அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி நீ வந்து எமிசெட்டோட டிசபிளில் வந்து உன் பையனுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்துட்டு ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த டீமன் கார்டுன்னு அங்கே ஒருத்தருப்பாங்க கைஸ், அவனை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா விதமான டாப் கிளானும் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க அவன் கூட. அதான் அவன் சிங்கிளால் வந்துட்டே வந்து எல்லா விதமான கிளான் கூடயும் வந்து அவன் ஃபைட் பண்ணியிருப்பான். அவன் வந்து பவர்ஃபுல்லான ஆள் கைஸ், டீமன் கார்டு அப்படின்னு சொல்லப்படுறவன். ஆனால் அவங்க கூட வந்து எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எம்மி கிளானும் அப்புறம் இந்த குயின்செட் கிளான் அந்த கிளான் வந்து சண்டை போட போயிருக்காது. அதனால் வந்து இவங்க வந்து அந்த பாப்புலாரிட்டியில் வந்து பின்னாடி இருப்பாங்க. இப்போ வந்து எமிசெக்டும் இந்த குயின் கிளான் இது ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணுறங்காட்டி வந்து மேரேஜ் மூலமாக ஜாயின் பண்ணுறங்காட்டி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டியும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் மற்ற கிளானை கம்பேர் பண்ணும்போது. அப்படி யோசிச்சுட்டு அவன் சொல்லிவிட்டு அதனால தான் நான் வந்து கல்யாணம் பண்ண போகிறேன், கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கிளான் லீடர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ அந்த கிளான் லீடர் வந்துட்டு நீ சொல்கிறது உண்மை தான், அந்த எமிசெக்டோட டிசபிளை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அவள் வந்து பியூட்டியாகவும் இருப்பாள், அது மட்டும் இல்லாமல் அவளோட டேலண்ட்டு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான் அந்த கிளான் லீடர். இப்போ சீன் வந்து அங்கேயே அப்படியே கட் ஆகுது கைஸ். கட் ஆகி வந்து ஹீரோ வந்து அந்த ரெசிடென்ஸை பார்த்தான்ல அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி ஹீரோ வந்து அந்த இடத்த சுற்றி சர்ச் பண்ணிவிட்டு வந்து அந்த கூரை மேலே வந்து ஏறி போகும்போது அங்கே வெளியில் இருக்கிற 2 கார்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சீனியரை வந்து மறுபடியும் ஒரு புது பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட இருக்கிறவங்க வந்து சத்தமாக பேசாத, இது வந்து கேட்டுச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாயிரும், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து அவங்க கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் வந்து நிறுத்தாமல் சொல்லிகிட்டே தான் இருப்பான். என்ன தான் ஒரு டேலண்ட்டாக இருந்தாலும் அவன் வந்து பொண்ணு விஷயத்துலேருந்து ரொம்ப வீக்கானவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்ப்பார், இவன் டேலண்ட்டுன்னு சொன்னாங்க ஆனால் இவன் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ ஒரு விமனைசராக அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பார். இப்போ வந்து டே டைம் முடிஞ்சது கைஸ், நைட் டைம் ஆனோடனே வந்து ஹீரோ வந்து அந்த உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. உள்ளுக்குள்ளே போகும்போது தான் இருந்துட்டு அவர் யோசிச்சிட்டே போகிறாரு, அவன் ட்ரைனிங் ஹால்லேயும் இல்லை, அவன் அங்கேயும் இல்லை, ரெசிடென்ஸ்லேயும் இல்லை, அப்போ அவன் எந்த ரூமில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சிட்டே போயிட்டுருக்கிறாரு. யோசிச்சிட்டே போயிட்டுருக்கும்போது தான் அங்கே அந்த இவன் இருக்கான்ல கன்ஷாங் அவனை வந்து பார்க்குறாரு. அவன் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து இருக்கிறான். ஹீரோ வந்துட்டு அதை ஒளிஞ்சு மேலே அந்த சீலிங்லேருந்து தான் வந்து பார்த்துட்ருப்பார். பார்த்தங்காட்டி வந்து அவரே யோசிச்சுட்டு இருப்பார், இவனோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மேலே வந்து சீலிங்லேருந்து யோசிச்சுட்டு இருப்பார். இவன் வந்து அந்த அசாசின் லீடரை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவன் வந்து மனுஷன்தான், இவனுக்கும் வந்து அந்த டெத் பாயிண்ட் இருக்குதுல்ல, அதாவது இந்த கழுத்தில் குத்துறது இந்த மாதிரி இந்த ஒரு மாதிரி வீக் பாயிண்ட்டில் இருக்குங்க கைஸ். அங்கே வந்து குத்துனா வந்து ஹியூமனால் வந்து அந்த டெத்துலேருந்து எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும், அவங்க அசாசின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அட்டாக் பண்ணால் இவனும் கண்டிப்பாக டெத் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி கீழே இறக்கி அந்த கன்ஷாங்கோட கழுத்தில் வந்து மாட்டுறக்கு வந்து ட்ரை பண்ணுவார். அப்போ வந்து அவர் வந்து மாட்டிடுவார். மாட்டினோடனே வந்து அவன் வந்து அந்த கன்ஷாங் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிடுவான். நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் வந்து கியூஐ வந்து ரிலீஸ் பண்ணுவான். அப்போ அவன் ரிலீஸ் பண்ணுறதும் ஹீரோ வந்து அதை போட்டு நெருக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஹீரோ வந்து சீலிங்கை உடச்சிட்டு கீழே குதிப்பார். இவனை வந்து கழுத்து பிடிச்சிட்டு வந்து அந்த கயிறு வந்து கழுத்து பிடிச்சி அப்படியே அந்த கன்ஷாங்கை வந்து நெருக்கிட்டே மேலே தூக்கும்.
அப்போ வந்து இவன் வெறும் அந்த ஃபிங்கரை யூஸ் பண்ணி அந்த QI மூலமாக வந்து அந்த கயிறை வந்து கட் பண்ணிடுவான். கட் பண்ணங்காட்டி நீ யார் அப்படின்னு சொல்லி ஊகன்சாங் வந்து ஹீரோவை பற்றி கேட்டிருப்பான். ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு அந்த ஸ்வாட் எடுப்பார். எடுத்ததுக்கப்புறம் வந்து நீ என் கூட ஃபைட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபைட் பண்ண போவான். அப்படி வந்து 2 பேர் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அவனோட பவர் வந்து ஹீரோவோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும் கைஸ், அந்த ஊகன்சாங்கோடது. ஏன்னா அவன் தான் வந்து அந்த கிளான்லேயும் வந்து டேலண்டான டிசப்பிள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, இவன் நினச்ச மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கான், இவனோட அட்டாக் வந்து நான் பிளாக் பண்ணவே முடியல, பிளாக் பண்ணுறதே வந்து அந்த பவரே வந்து என்னை அன்கான்சியஸ் ஆக்கிரும் போல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து நினச்சிட்டே ஃபைட் பண்ணிகிட்ருப்பார். இதை வந்து கண்டினியூவாக இருக்கு, நான் விடக்கூடாது, விட்டேன்னா நான் தோற்றுருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு உன்னை யாரா அனுப்புனா, அந்த பொண்ணோட அப்பனா அப்படின்னு கேட்பான். எந்த பொண்ணோட அப்போ ஏதோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்ததுக்கு அவங்க அப்பா வந்து ரிவெஞ்ச் மூடில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைப்பார். ரிவெஞ்ச் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதோட வந்து சீன் வந்து அங்கே முடியுது கைஸ். இதோட வந்து சாப்டர் 10 முடிஞ்சது. இது வந்து கொஞ்சம் ஸ்டோரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தான் இருக்குங்க கைஸ். ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு வந்து டீட்டெயில்ஸ் இருக்காது, அந்தளவுக்கு வந்து ஃபைட் சீன்ஸும் இருக்காது. நம்ம வந்து பார்ட் 11 பார்க்கலாம் கைஸ். அது வந்து இதோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நான் சொன்ன மாதிரி அடுத்த மான்வாலேருந்து 2 எபிசோடாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இது முடிகிற அளவுக்கு வந்து ஒரு எபிசோடு தான் கைஸ் என்னால் போட முடியும். நம்ம பார்ட் 11 வந்து மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய்.